திருவண்ணாமலை மாவட்டம் சேவூரில் போதை ஆசாமி அரிவாளுடன் சென்று ஊராட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. தனது வீட்டின் முன்பு இருந்த தொட்டியை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி செயலாளரையும் தாக்கியவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா? தன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்ற தெனாவட்டில் போதை ஆசாமி போட்ட ஓவர் ஆட்டம்தான் இது. கையில் அரிவாள் இருந்ததால் யாரும் நெருங்க மாட்டார்கள் என்ற நினைப்பில் கத்தி வீசியவரை போலீசார் காலரை பிடித்து தூக்கிச் சென்றுள்ளனர். நடந்தது என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சேவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். வாகன ஓட்டுநரான இவர் நேதாஜி தெருவில் தனது மனைவி குழந்தையுடன் வசித்து வருகிறார். அந்த பகுதியில் தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் புதிய கால்வாய் மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் மணிகண்டனின் வீட்டிற்கு வெளியே உள்ள தொட்டியை அகற்றுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் அவர் அதை ஏற்காததால் இடித்து அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் மதுபோதையில் ஊராட்சி அலுவலகத்திற்கு சென்று அடாவடியில் ஈடுபட்டுள்ளார். அதனை தட்டி கேட்ட ஊராட்சி செயலாளர் புருஷோத்தமனிடம் சட்டையை பிடித்து சண்டையிட்டதாக தெரிகிறது. அத்துடன் தனது வீட்டு தொட்டியை யார் இடிக்க சொன்னது என்று விதனாவாதம் பேசியுள்ளார். பொறுமை இழந்த ஊராட்சி செயலாளர் அவரை வெளியேற்றியுள்ளார். இதனையடுத்து நேராக வீட்டிற்கு சென்று அரிவாளை எடுத்து வந்தவர் ஊராட்சி செயலாளர் உட்பட அங்கிருந்த பெண் பணியாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அச்சமடைந்தவர் கதவை அடைத்து கொண்டு உள்ளேயே இருந்துள்ளனர். அப்போது கதவை திறக்க கூறி மணிகண்டன் அரிவாளால் கண்ணாடியை அடித்து உடைத்து கதவையும் எட்டி உதைத்துள்ளார். அவ்வழியாக சென்றவர்கள் தட்டி கேட்டபோது அவர்களை நோக்கியும் கத்தியை வீசி கலகம் செய்துள்ளார். பின்னர் அவருக்கு தெரிந்தவர்கள் வலுக்கட்டாயமாக கையில் இருந்த அரிவாளை பிடுங்கியுள்ளனர். அதற்கு அரிவாள் இல்லைன்னா என்ன என்று கூறி தடுப்புகளை பிடுங்கி தொடர்ந்து அட்டூழியம் செய்திருக்கிறார். ஒரு வழியாக உறவினர்கள் போராடி மணிகண்டனை அங்கிருந்து அழைத்து சென்றனர். நிலைமை சீரான பின்பு தகவலறிந்து வந்த போலீசார் போதை ஆசாமியை சட்டை காலரை பிடித்து இழுத்துச் சென்றனர். காவல் நிலையத்திற்கு பைக்கில் ஏறு என்று போலீசார் கூறியும் கேட்காத மணிகண்டன் ஏகவசனம் பேசினார். இதனையடுத்து சற்று தொலைவிற்கு நடந்தே அழைத்து சென்ற போலீசார் ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு காவல் நிலையத்திற்கு கிளம்பினர். தங்களது கடமையை செய்யவிடாமல் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊராட்சி செயலாளர் உட்பட பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொட்டி எடுக்கிறாங்க, தொட்டி எடுத்து நான் எடுக்க சொல்லாத விட்டுறோம். அவன் நீ தான் வசூல் பண்ணுறேன், உன்னை கொலை பண்ணாமல் விட மாட்டான்னு சொல்லிட்டு ஒரே அமலம் பண்ணுறான் சார். வந்து கத்தியத்தில் வந்து உனக்கு வெட்டாமல் விட மாட்டேன், நான் 6 மாதம் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்றான் சார். எனக்கு உயிர் பாதுகாப்பு வேணும் சார். அலுவலகத்தில் இருக்கிற மொத்த கண்ணாடியும் இந்த கிரில் போட்டு இப்போ தான் சார் போட்ட புதுசாக போட்டு ஒரு 1 இயர் கூட ஆகலை, மொத்தத்தையும் மட்டும் உடச்சிட்டான் சார். கிளாஸ் மொத்தம் உடச்சிட்டான். ஒரே சவுண்டாக இருந்துச்சு. சரி நாங்கள் உள்ளே வந்தால் அடிச்சுட்டாங்க, மாற்றி மாற்றி சட்டை பிடிச்சி. அப்புறம் கோவமாக வெளியே போயிட்டார். போயிட்டு கத்தி எடுத்துன்னு வந்தாங்க. அதுக்குள்ளே கேட்டில் லாக் பண்ணிட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் உள்ளே நின்றுட்டோம். அவங்க ஃபுல்லாக உடச்சி போட்டாங்க. வெட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஊராட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கி அட்டூழியம் செய்த மணிகண்டன் மீது கொலை மிரட்டல் விடுத்தல், ஆபாசமாக பேசுதல், பொது சொத்தை சேதப்படுத்தியது உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் அவரை கைது செய்த போலீசார் ஆரணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். வீட்டின் முன்பு இருந்த தொட்டியை அகற்றிய கோபத்தில் இளைஞர் ஒருவர் மதுபோதையில் ஊராட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கிய சம்பவத்தால் சேவூரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.